ஹாய் ஹலோ. இது ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு அப்படின்னு எனக்கு தெரியும். இது வந்து நாங்கள் உளுந்து நட்டிருந்தோன்னு சொன்னேன்ல, அந்த உளுந்துக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் ஃபெர்டிலைசர் பண்ணணும். அதாவது லிக்விட் என்பிகே ஃபெர்டிலைசர்னு சொன்னால் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்குறது, கெமிக்கல்ஸ் இல்லை. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, அது நனைச்சி விடணும் நல்லா. அதுக்காக வேண்டி அது எங்களோட மோட்ரு வந்து கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சு. ரிப்பேர் ஆனது சரி பண்ணிவிட்டு, அப்போது மோட்ரு ஓடும்போது மழை இல்லை, ஆக்சுவலி ரொம்ப கம்மி. இப்போ ஈல்டு வந்து நல்லா இருக்கா, தண்ணி ஈல்டு வந்து நல்லா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி அவங்க வந்து ரிப்பேர் பண்ண வந்தவங்களே அந்த தண்ணியை வந்து ஃபுல்லாக அடித்து விட்டுட்ருக்காங்க. அடித்து விட்டு எவ்வளோ நேரம் ஓடுது, எவ்வளோ நேரம் தண்ணி இருக்குது, அப்படி தண்ணியோட கெப்பாசிட்டி பார்க்குறதுக்கு. அப்புறம் உளுந்தை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நிற்கிது. ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அது வந்து சீராக வந்து விதைக்கலை. அதாவது ஒரு ட்ரையல் அப்படிங்கிற ஒரு மெத்தடில் இது பண்ணனால என்ன ஆச்சு அப்படின்னா, சும்மா ஸ்கேட்டர் பண்ணி போட்டதுனால தண்ணி அடிக்கும்போது எல்லாமே தொடக்கத்துலேயே சீட்ஸ் எல்லாம் வந்து சில இடங்களில் அப்படி கிளஸ்டர் மாதிரி கூடி, அந்த இடத்துல வந்து சில இடங்களில் வந்து நிறைய அடர்த்தியாக இருக்கும், சில இடங்களில் வந்து கொஞ்சமும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி. பட் ஓகே, ஏன்னா இது வந்து நம்ம ட்ரையலில் பண்ணுறோம். அப்போது சரி, இது வரைக்குமே வந்து ஃபெர்டிலைசர்ஸ் எதுவுமே கொடுக்கல, அப்போ ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து இதில் பெரிய பெரிய அளவில் வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலை. அது மட்டும் இல்லை, கமர்ஷியலைஸ் பண்ணாலுமே ஆர்கானிக் முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர்ஸ் தான் போடணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட ஆசை, விருப்பம். அப்போ இன்றைக்கி வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து போட்டார். பயங்கரமான சூடு, ஷர்ட்டெல்லாம் போடுற அளவுக்கு. நமக்கு வந்து இதை விட பெட்டரான ஒரு கிளைமேட்டில் இருந்துட்டு இங்கே தோட்டத்துக்கு வரும்போது அங்கே கிளைமேட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும்போது நமக்கு வந்து சட்டையெல்லாம் போட்டு இது பண்ண முடியல. காற்று இருக்குது, பட் வெயில் வந்து பயங்கரம். இப்போ என்னன்னாலும் அது ஃபெர்டிலைசர் கொடுக்குறதுக்காக வேண்டி தண்ணியில் வந்து அது ஃபெர்டிலைசரை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க, லிக்விட் ஃபெர்டிலைசர். ஜஸ்ட் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து நிறைய டைல்யூட் பண்ணி அந்த தண்ணியில் வந்து சேர்க்கணும். அப்போ சேர்த்து இன்றைக்கி வந்து பாதி அடிக்கணும். அடுத்து மீதி நெக்ஸ்ட்டு வீக் வரும்போது வந்து அடுத்து ஒரு 10 days தாண்டி நாங்கள் வருவோம். அப்போது வந்து மீதிக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா அந்த வெயிலில் வந்து டே டைமில் நின்று பண்ணுறது பயங்கரமாக கஷ்டம். அது மட்டும் இல்லை, இது ஃபெர்டிலைசர் பொதுவாக வந்து ஏர்லி மார்னிங் இல்லைன்னா ஈவினிங் தான் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ டைம் அந்த மாதிரி ஆனனால நம்ம வந்து மிட் டேயில் கொடுக்குற மாதிரி ஆச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இருக்கிற வரைக்கும் உளுந்து வந்து நல்லதாக முளைச்சிருக்குது. இப்போ ஃபெர்டிலைசர்லாம் கொடுக்கும்போது நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இனிமே தான் அங்கே ரெய்னி சீசன் வருது, அப்போ கொஞ்சம் கூட பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம். இப்போ பார்ப்போம் எப்படின்னு. இனி அடுத்து கொஞ்சம் கியூக்கம்பர் எல்லாம் போடணும், அதெல்லாம் நெக்ஸ்ட் இதில். இப்போ அதெல்லாம் அப்டேட்டட் வீடியோஸாக வந்து நான் புதுசாக போடுறேன். அது வரைக்கும் ஹேவ் அ நைஸ் டே, பை.